ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துதல்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றாய் இருக்கிறீர்களா? கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையோடு எப்பொழுதும் அந்த ஒரு விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை நீங்கள் நினைத்து கொண்டிருங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற காரியங்கள் அல்லது நீங்கள் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் என் தேவனுடைய கரம் கூட இருக்கும். இப்பொழுதும் பார்க்கும்போது இந்த வருடம் 2025 வருடத்தினுடைய கடைசி மாதத்தினுடைய முந்தின மாதத்திலே கடந்து வந்து விட்டோம் அல்லவா? எத்தனை மாதங்கள் கடந்து போய் இருக்கிறது அல்லவா? அநேகர் நினைக்கலாம், இந்த வருடத்தை நான் ஆரம்பிக்கும் போது பலவிதமான ஒரு தீர்மானங்களோடு, அநேக எதிர்பார்ப்புகளோடு, அநேக வாஞ்சையோடு, என் நிலைமையை குறித்த ஒரு ஆசீர்வாதங்கள், என் குடும்பத்தை குறித்த மேன்மைகளோடு நான் துவங்கி இருந்தேன். ஆனால் இன்று வரைக்கும் அந்த எதிர்பார்ப்புகள் எனக்கு நிறைவேற்றப்பட முடியாதபடி பலவிதமான சிக்கல்கள், சூழ்நிலையுடைய போராட்டங்களோடு நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறீர்களா? என் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்கள், அநேக மேன்மைகள், கனம் எல்லாவற்றையும் அவர் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அநேக மனிதருடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளெல்லாம் நிறைவேறுமா? நான் இப்படி செய்வேன், உனக்கு இப்படியாக நான் உனக்கு அநேக காரியங்களை உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், கூட இருப்பேன் என்று சொல்லி சொன்ன மனிதர்கள் எல்லாரும் மறைந்து போய்விட்டார்கள் அல்லது என்னை விட்டு விலகி போய்விட்டார்கள். அவர்கள் சொன்ன வாயின் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறாமல் போய்விட்டதே. ஏன்? தேவன் கூட எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் கூட, வார்த்தைகள் கூட, சத்திய வேத வசனங்கள் மூலமாக என்னோடு கூட பேசின காரியங்கள் கூட இன்னும் நிறைவேறப்படவில்லையே என்று சொல்லி இருக்கிறீர்களா? தேவன் ஏற்ற காலத்திலே, ஏற்ற சமயத்திலே உங்களுக்கு என்ன காரியமாய் இருந்தாலும் அதை செய்து முடிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். வேதத்திலே இன்றைக்கென்று சொல்லி உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற வேத வார்த்தை என்னவென்றால், எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 12ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் வேத வசனம் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். நான் கர்த்தர், நான் சொன்னது நிறைவேறும், இனி தாமதியாது என்று சொல்லி வேத வார்த்தை அல்லது வேத வசனம் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார், பேசுகிறார். நான் கர்த்தர், ஏனென்றால் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற நாமம் உள்ள கர்த்தராய் இருக்கிற நான் சொன்னதை நிறைவேற்றுவேன், இனி தாமதியாது என்று சொல்லி கூறுகிறார். இதுவரைக்கும் 10 மாதம் உங்கள் வரைக்கும் கால தாமதம் ஏற்பட்டு விட்டதே, எப்படி இது நடைபெறும் என்று சொல்லி, அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று சொல்லி இருக்கிறீர்களா? இல்லவே இல்லைங்க. தேவன் சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்றுவார். இனி உங்களுக்கு தாமதம் இல்லாதபடி அதை கைகூடி வர செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகையினாலே நீங்கள் அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வேத வசனத்தை, வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது அது எந்த சூழ்நிலையாய் இருந்தாலும் பரவாயில்லை. ஏனென்றால் கர்த்தராகிய தேவனே கூறுகிறார், நான் கர்த்தர் அல்லவா என்று சொல்லி. உன் சூழ்நிலைகளை என்னால் மாற்ற முடியும், உங்களுடைய காரியங்களை நான் பொறுப்பெடுத்து செய்ய முடியும் என்று சொல்லி, அது எப்பேற்பட்ட நிலைமையாய் இருந்தாலும், சரீரத்திலே ஒரு பெரிய வியாதி வந்துவிட்டது, இந்த பலவீனம் வந்துவிட்டது, அவ்வளவுதான், இனிமேல் முடியாது, இப்படியே என்னுடைய நாட்களை கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர்களா? அந்த சரீர வேதனையிலிருந்து கூட என் தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பொருளாதாரத்திலே மிகுந்த சரிவு ஏற்பட்டு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர்களா? பொருளாதாரத்தை உயர்வடைய செய்ய வல்லமையுள்ள தேவன் என் தேவன் இருக்கிறார். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னரான தேவனாய் இருக்கிறார் அல்லவா? உங்களுடைய வேலை ஸ்தலம், உங்களுடைய தொழில், உங்களுடைய குடும்ப காரியங்கள், ஏன் விசேஷமாக உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், பிள்ளைகளுடைய காரியங்கள், அவர்களுடைய போக்குகள், அவர்களுடைய பேச்சுகள், அவருடைய நடவடிக்கைகளை குறித்து மிகவும் வேதனையோடு இருக்கிறீர்களா? என் தேவன் அவர் கூறுகிறார், நான் சொன்னதை
நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறேன், இனி தாமதியாது என்று சொல்லி கூறியிருக்கிறார். அதே போல சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் காணப்படுங்கள். அந்த விசுவாசத்தை நீங்கள் விட்டுவிடாதபடி இருக்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கென்று சொல்லி அவர் நியமித்திருக்கிற காலம் இருக்கிறது, சமயம் இருக்கிறது, நாள் இருக்கிறது. அந்த நாளிலே அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். வேதத்திலே ஒரு மனிதனை குறித்து அவருக்கு நிறைவேற்றின தேவன் உங்களுக்கும் அவர் நிறைவேற்றுவார். வாசிக்கலாமா? எடுத்துக்கொள்ளலாமா? நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 7-8 வேத வசனத்தை நாம் பார்க்கலாம். ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெருசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த வேத வசனத்திலே பார்க்கும்போது ஆபிராம் என்ற ஒரு மனிதனை கர்த்தர் என்ன பண்றாரா? தெரிந்து கொண்டிருக்கிறாரா? உங்களை கூட அவர் தெரிந்து கொண்டிருந்திருக்கிறார் அல்லவா? இதற்கு முன்பாக எப்படியோ நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக அல்லது உங்களுடைய முன்னோர்கள் கூட தேவனை அறியாதபடி இருந்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுதும் நீங்கள் தேவனை அறிந்திருக்கிறீர்கள், வேத வசனத்தை விசுவாசிக்கிறீர்கள் அல்லவா? உங்களை தெரிந்தெடுத்து கொண்டிருக்கிறார். அப்படியாக தான் அன்றைக்கும் ஆபிராம் என்ற ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து அவனை ஒரு ஊர், ஒரு பட்டணத்திலிருந்து பிரித்தெடுத்து அழைத்து கொண்டு வந்த தேவனாகிய கர்த்தர் நான் என்று சொல்லி கூறுகிறார். ஆம், உங்களையும் பிரித்தெடுத்து அப்படியாக உங்களுடைய குடும்பத்திலே உங்களுடைய உறவுகள் மத்தியில நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் கர்த்தரை அறியாதிருந்த நாட்களிலே இருந்ததை காட்டிலும் இப்பொழுது அறிந்த பிறகு அவர்களிடமிருந்து சற்று பிரிந்து விலகி இருக்கிறீர்கள் அல்லவா? அதே போலதான் அன்றைக்கு ஆபிரகாமை அழைத்து ஆபிரகாம் என்று சொல்லி பெயரிட்டு அவர்களை பிரித்தெடுத்து கொண்டு வந்து அந்த ஆபிரகாம் இடத்திலே ஒரு உடன்படிக்கையை செய்தாராம். என்ன உடன்படிக்கை என்றால், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லி. அதே போல உங்களுக்கும் கர்த்தர் அநேக உடன்படிக்கையை செய்திருக்கிறார். அல்லது ஏதோ ஒரு உடன்படிக்கை உங்களுடைய இருதயத்தில் அப்படியே அந்த வார்த்தை, அந்த வேத வசனம், அந்த வாக்குத்தத்தம் அப்படியே நிலை கொண்டு இருக்கிறதாம். வார்த்தையை சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லி அதே போலதான் அன்றைக்கும் ஆபிரகாமை அழைத்து அந்த உடன்படிக்கையை செய்தாராம். சத்துருக்கள் இருக்கிற அந்த தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொல்லி. அதற்கு ஆபிரகாம் செய்த காரியம் என்ன என்று சொல்லி வேத வசனத்திலே பார்க்கும்போது, அவன் தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக வைத்திருந்தாராம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆபிரகாமுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாய் இருந்ததாம்? உண்மையுள்ள இருதயமாய் இருந்தது. என் தேவன் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். இருதயத்திலே ஒன்று வைத்து கொண்டு என்னுடைய வாயின் வார்த்தையினாலே நான் வேறொன்றை பேசிக் கொண்டிருப்பேன் என்றால் அது அந்த இருதயம் உண்மையற்ற இருதயமாய் இருக்கிறது. ஆபிரகாமுடைய இருதயம் உண்மையுள்ள இருதயமாய் இருந்தது, பொய்யில்லாத ஒரு இருதயமாய் இருந்தது. கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் கொடுத்த, கர்த்தர் தன்னோடு பேசின, கர்த்தர் தன்னோடு பண்ண உடன்படிக்கையை நிறைவேற்றக்கூடிய ஒரு உண்மையுள்ள இருதயம் ஆபிரகாமுக்குள்ளாக இருந்தது அல்லவா? எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்களுடைய இருதயம், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உண்மையுள்ளவைகளாய் இருக்கிறதா? ஒழுக்கமுள்ளவைகளாய் இருக்கிறதா? நீதி உள்ளவைகளாய் இருக்கிறதா? சிந்திக்கிற காரியங்கள், அதன் மூலமாக பேசுகிற வாயின் வார்த்தைகள் நான் எப்படியும் இருந்து கொள்ளலாம், ஆனால் எனக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்றால் அது எப்படி ஆகும்? இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கற்பித்து கொடுத்திருக்கிறது அல்லவா? அதற்கு முன்னோடியாக அநேக தேவ மனிதர்கள் வாழ்ந்திருந்திருக்கிறார்கள் அல்லவா? அவர்கள் வாழ்ந்தது போல நாமும் இருப்போம் என்றால் அன்றைக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்து ஆபிரகாமை சுதந்திரிக்க கொடுக்க தேசத்தை அப்படியே சுதந்திரிக்கும்படியான அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற பண்ணின தேவன்
உங்களுக்கும் அவர் கொடுக்காமல் விட்டு விடுவாரா? உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை அவர் நிறைவேற்றாதபடி அவர் அப்படியே விட்டு விடுவாரா? சற்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய வேலை ஸ்தலங்களிலே, உடைய தொழிலிலே, உடைய குடும்ப காரியங்களிலே, குடும்பத்தில் இருக்கிற நபர்களிடத்திலே, சுற்றி இருக்கிற எல்லாரிடத்திலே, சபையிலே, ஏன் தேவனுக்கு முன்பாக நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறீர்களா என்று சொல்லி, உண்மையுள்ள ஆராதனையை நீங்கள் அனுசரிக்கிறீர்களா என்று சொல்லி, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இருதயத்திலே உண்மை இருக்கிறதா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த இருதயத்திலே கர்த்தருக்கு என்று சொல்லி முதலிடம் இருக்கிறதா? வேத வசனத்தின்படி வாழ உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கிறீர்களா? சற்று உங்களை நீங்களே ஆராய்ந்து பார்க்கும்போது கண்டிப்பாக எதிலே உண்மை அற்றவர்களா இருந்தோம் என்று சொல்லி கர்த்தர் இப்பொழுதும் உங்களோடு கூட உங்களுடைய இருதயத்திலே அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதை நீங்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அதிலே நீங்கள் உண்மையா இருப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக நான் கர்த்தர் என்று சொல்லி சொன்ன தேவன் அல்லவா, சொன்னதை அவர் நிறைவேற்றுகிற தேவனாயும் இருக்கிறார். அது தாமதமே ஆகவே ஆகாது, தாமதப்படுத்தவே மாட்டார். ஏனென்றால் அவர் ஜீவனுள்ள தேவன். தன்னுடைய பிள்ளைகளை தன்னிடத்தில் உண்மையா இருப்பவர்களுக்கு என் தேவனும் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆம், என் தேவன் அவர் உண்மையுள்ள தேவன். நீங்களும் உண்மையாய் இருப்பீர்களா? எல்லா காரியத்திலும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து உங்களுடைய காரியங்கள் உங்களுடைய இருதயங்களிலே உண்மையாய் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய காரியத்தை, அன்றைக்கு ஆபிரகாமை தனி மனிதனாக அழைத்த ஆபிரகாமை பெரும் சந்ததியாக, பெருஞ்சனக்கூட்டமாக, என்ன வாக்குத்தத்தம், என்ன வார்த்தைகள் எல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுத்தார்? உன்னை பெருகவே பெருக செய்வேன் என்று சொல்லி கூறினார். அப்படியே ஆபிரகாம் பெறினார். உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி கூறினார். அப்படியே ஆசீர்வதித்தார். பூமியில் உள்ள எல்லாரும் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி கூறினார். அப்படியே ஆசீர்வதித்தார். தான் சொன்னதை ஆபிரகாமுக்கு அப்படியே நிறைவேற்றினார். ஏனென்றால் ஆபிரகாம் உண்மையுள்ளவராக காணப்பட்டார். நீங்களும் உங்களுக்கு கொடுத்த அநேக வாக்குத்தத்தங்கள் இந்த வருடத்தினுடைய முதல்ல, இந்த மாதத்தில் கூட, இன்றைக்கு கூட இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையின்படியாக உங்களுக்குள்ளாக ஒரு உண்மையுள்ள நடக்கை இருக்கும்போது கண்டிப்பாக சொன்னதை நிறைவேற்றக்கூடிய கர்த்தர், வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய கர்த்தர் அவர் நிறைவேற்றி தாமதம் இல்லாதபடி அவர் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தலைகளை தாழ்த்தி செபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக மக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே. நான் கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவேன், இனி தாமதியாது என்று சொல்லி நீர் சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே நீர் நிறைவேற்ற ஆவலாய் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. ஆனாலும் பலவித காரியங்கள் நிமித்தமாக, சூழ்நிலை நிமித்தமாக அநேக நேரங்களிலே நாங்கள் உமக்கு உண்மையற்றவர்களாய் இருந்து விட்டோம் என்று சொல்லி இப்பொழுதும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற உடைய தேவ பிள்ளைகளாக இவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா இப்பொழுதே நீர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கென்று வைத்திருக்கிற அநேக விதமான ஆசீர்வாதங்கள், அநேக விதமான நன்மைகள், பொருளாதாரத்திலே ஆண்டவரே அப்பா குறைவோடு இருக்கிறோமே என்று சொல்லி ஆண்டவரே அப்பா மிகுந்த வேதனையோடு இந்த கடன் பிரச்சனையில் எனக்கு யார் விடுதலை கொடுப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவரே அங்கலாய்த்து கொண்டிருக்கிற இவர்களுடைய கடன்கள் இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தீராத வியாதியினாலே நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்தில் இப்பொழுதும் ஒப்பு கொடுத்திருக்கிற உம்முடைய தேவ பிள்ளையாகிய இவர்களுக்கு ஆண்டவரே இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை நீர் கொடுத்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி ராஜாவே அப்பா. தடைப்பட்டிருக்கிற காரியங்கள், தடையா இருக்கிற மனிதர்கள் எல்லாவற்றையும், சூழ்நிலைகளை ஆண்டவரே நீர் இவர்களுக்கு சாதகமாக மாற்றி அதற்கான வாசல்கள் இயேசு நாமத்தினால திறந்தீரே, உமக்கு நன்றி 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 தகப்பனே. இந்த ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு என்று வைத்திருக்கிற அநேக மேன்மைகள், சுதந்திரிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை ஆண்டவரே பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டின தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா.
நீர் கர்த்தர், நீர் சொன்னதை நிறைவேற்றுவீர். இனி தாமதியாது என்ற வேத வசனத்தின்படியாக உண்மையாய் ஜீவிக்கக்கூடிய இருதயம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்த தயவிற்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பிரயோஜனமான நான் உடைய கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறோம். நாளிலே கூட ரெகோபோத் ஊழியத்தின் சார்பில் உங்களை நாங்கள் வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்ட வார்த்தையின்படி அவர் உங்களுக்காக சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவார், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இனி தாமதியாது. ஒருவேளை ஏதோ ஒரு காரியம் என் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், இன்னும் எனக்கு அது நிறைவேறவில்லையே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை ஆதங்கத்தோடு இருக்கலாம், மனபாரத்தோடு இருக்கலாம். இதை கேட்ட உங்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் உண்மையாக இருக்க ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக சொன்ன வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும், பலிக்கும். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலே கூட ரெகோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் தினம் மணி 2 மணி முதல் 3:20 மணி வரை ஜூம் ஆப்பின் மூலமாக தேசத்திற்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை நீங்கள் ஜெபத்திலே பங்கு பெற வேண்டும் என்றால் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அந்த லிங்கை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து தேசத்திற்காக ஜெபியுங்கள். God bless you.